இதோட முதல் பகுதி நீங்கள் யாரும் பார்க்காம வந்திருந்தீங்கன்னா முதல் பகுதியை பார்த்துக்கிட்டு இந்த இரண்டாம் பகுதி நீங்கள் பார்க்க தொடங்குங்க. நீங்கள் முதல் எபிசோட பார்க்கவில்லைன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 1900 வருட காலகட்டத்தில் அந்த சிறுமி அந்த வீட்டில் தான் வாழ்ந்துருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. அந்த வீடு அந்த சிறுமியோட வீடு தான். அந்த பொண்ணோட அப்பா ஒரு மீன்பிடி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பொண்ணோட அம்மா ரொம்ப கொடூரமான அம்மாவாக இருந்திருக்கிறாங்க. அந்த அப்பா இருக்குது வர தான் அந்த பொண்ணுக்கு சேஃப்டியாக இருந்திருக்குது. அதாவது அந்த பொண்ணோட அப்பா சப்போஸ் மீன் பிடிக்க போனால் அவங்க அம்மா பயங்கர கோபத்தை அந்த பொண்ணு மேலே தான் காமிக்கிறாங்க. அதில் அந்த சிறுமி தன்னோட அப்பா மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் மீன் பிடிக்க போன அப்பா குறித்த நேரத்துக்கு வீட்டுக்கு வரலை. 2 நாள் ஆகுது, ஆனாலும் அவர் வீடு திரும்பலை. இதனால் செம கடுப்பான அவங்க அம்மா, என்னோட கணவர் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பொண்ணு மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒரு நாள் அந்த சிறுமி இறந்து கிடந்திருக்கிறாரு. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவளோட அம்மா தான் இவளை கொன்று இருக்கணும் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவள் அம்மாவோ, என்னோட மகளுக்கு பல்லு வலி இருந்திருக்குது, அதில் ஒரு பல்லு வந்து சூத்தைப்பல்லாக இருந்திருக்குது, அந்த பல்லுவோட விஷம் தான் என்ன பண்ணியிருக்கோம்னா என் பொண்ணை வந்து உடம்பு ஃபுல்லாக ஏறி அவளை கொன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவள் அம்மா தான் அவளை அடித்து கொண்டு இருக்கிறா. அடுத்த நாள்லேருந்தே அந்த வீட்டில் உள்ள மாடியில் அந்த சிறுமி வந்து உலாவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விளையாடிட்டு இருக்கும் சிறுவர்களிடம் போய் நானும் விளையாடணும், நானும் வரலாமா அப்படி சொல்லி அடிக்கடி பயன்படுத்ததாட்டும் கூறப்படுது. அதனாலேயே அவங்கள மக்கள் அவங்கள சிறுவர்களை விளையாடையே விடுவதில்லை. அப்போதிருந்தே அந்த சிறுமி ஆன்மாதான் இப்போ வரையும் அந்த வீட்டில் இருப்பதாட்டு கூறப்படுதுன்னே சொல்லப்படுது. ஆனால் இப்போது அந்த வீடு மியூசியமாக செயல்பட்டு வருகிறது இன்றும் கூட. ஆனால் இந்த ஹவுஸின் முன் சென்று வா விளையாடலாமா, ஆனால் அந்த சிறுமி உங்கள் முன் தோன்றி வா விளையாட வா என்று கூப்பிடுவாளாம். அந்த சிறுமியோட பெயர் அபிகல். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல உள்ள உண்மை சம்பவங்கள் தெரிந்து கொள்ள விரும்புனீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்னு கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.